அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. ரொம்ப உற்சாகமான ஒரு நாள். 11/1/2026 அருமையான விசு வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அஷ்டமியோட சேர்ந்துருக்கு. நமக்கு எல்லாம் இறைவனே கொடுக்குறான். அஷ்டமி அன்னைக்கு நம்ம சேலம் வரணும் அப்படிங்கிறதும், நீங்க அஷ்டமியில உங்களுக்கு தேவையான பொருட்களையும் தேவையான விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும், நம்ம ஒருவரோடு ஒருவராக சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களையும், ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் செய்து அங்கே புது நாணயங்கள், அங்கே எலுமிச்சம்பழம் பூ எல்லாம் உங்களுக்கு விபூதி குங்குமத்தோட எல்லாம் உங்களுக்கு மங்களகரமாக நீங்கள் அனைத்தையும் பெற்று சென்று உங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நம்மை இறைவன் பணிக்கிறார். நாம் அதற்கு பணிகிறோம். அவ்வளவுதான் விஷயமே. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு உங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நான் மகிழ்ச்சியோடு வந்து கொண்டே இருக்கிறேன். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 1:42 வரைக்கும் அஷ்டமி, அதன் பின்பு நவமி, தேய்பிறை அஷ்டமி தேய்பிறை நவமி. காலை 9:33 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், அதன் பின் சுவாதி நட்சத்திரம். இரவு 8:50 வரைக்கும் சுகர்மம் நாமயோகம். யோகாதிபதியின் நட்சத்திரம் சித்திரை, யோகி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. அதன் பின்பு திருதி நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி, யோகி ராகு. அவயோக நட்சத்திரம் பரணி, அவயோகி சுக்கிரன். அதிகாலை 1:08 வரைக்கும் பாலவ கரணம் ராகு. அதன் பின்பு பிற்பகல் 1:42 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்தொலை கரணம் சுக்கிரன். திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் அவருடைய நினைவு தினம். அதே போல எனக்கு மிகவும் பிடித்த இந்திய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பிறந்த தினம். லால் பகதூர் சிரியா என்பதை லால் பகதூர் சாஸ்திரி என மாற்றிக்கொண்ட லால் பகதூர் சிரியா அவரோட பேர். சிரியாங்கிறது ஜாதி பேர். அப்புறம் என்ன ஜாதி தூக்கி போடுறா மூல ஜாதிய அப்படின்னு தூக்கி போட்டு, நம்ம எப்படி ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்குற வாத்தியாரி என்ன ஜாதின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மாணவனி என்ன ஜாதின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கே தன் பேரின் பின்னால் தன் ஜாதி பெயர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம இதுல கேட்ட மாதிரி லால் பகதூர்ங்கிறது உங்க பேரு, சிரியாங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு டக்குன்னு யோசிச்சிருக்காரு. நோ, மாத்திரா பேரா சாஸ்திரிங்கிறது அவங்க அப்பா பேரு. உடனே பாக்குறாரு லால் பகதூர் சாஸ்திரி அப்படி தன்னுடைய பேரை வச்சுக்கிட்டார். இந்தியாவுக்கு மிகவும் நல்ல பிரதமர், நேருவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு யோகியமான பிரதமர். பிரதமர்களில் எனக்கு பிடித்த அருமையான பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. காங்கிரஸில் எனக்கு பிடித்த ஒரே பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய நினைவு தினம் அப்படிங்கிறது சற்று வருத்தத்துக்குரியது. இருந்தாலும் அவரை பத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்கள். தன்மானம் என்றால் என்ன, தன்னம்பிக்கை என்றால் என்ன அப்படிங்கிறத சாஸ்திரியை சொல்லிக் கொடுங்க. அதே போல தாய்நாட்டுக்காக எப்படி போராட வேண்டும் என்பதை திருப்பூர் குமரனை சொல்லிக் கொடுங்கள். திருப்பூருக்கு பெருமை சேர்த்த எங்கள் கொடிகாத்த குமரனின் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்றோம். திருப்பூர் குமரனுடைய புகழ் வாழ்வாங்கு வாழட்டும். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, சந்திரன் துலாம்ல, சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவங்க 3 பேர் மட்டும் இப்போ தனுசுல. புதன் அப்படியே பிரிஞ்சு மேல மகரத்துக்கு போயிட்டார். உங்க சாவாசம் வேணாம்ல, சொல்ல வேலையை விட்டே போறேன்னு சொல்ல அப்படின்னு கிளம்பிட்டாரு. ராகு கும்பத்துல, சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி.
8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.